ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. ஆம், ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தார். ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா சிறப்பு நற்செய்தியை நாம் இப்பொழுது கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, நள்ளிரவு திருப்பலிக்கு நீண்ட வாசகங்கள், அதைத் தொடர்ந்து இது திருவழிபாட்டு கேலண்டரில் முதலாவது ஆண்டாக இருக்கிற காரணத்தினால் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள் இடம்பெறுகின்றன. ஆகவே இன்றைக்கு இந்த நற்செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூதர்களுடைய பாஸ்கா விழாவை பின்பற்றி நம்முடைய இந்த பாஸ்கா கொண்டாட்ட வழிபாடு சடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. யூதர்கள் பாஸ்கா கொண்டாடுகிற பொழுது அவர்கள் மேஜை சுற்றி வரிசையாக உட்கார்ந்திருப்பார்கள், பெரியவர் தொடங்கி சிறியவர் வரை. அந்த இரவு முழுவதும் அவர்கள் விழித்திருந்து அந்த பாஸ்காவை கொண்டாட வேண்டும். உண்பார்கள், பாடுவார்கள், ஆடுவார்கள், கதைகள் கேட்பார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். அதில் மிகவும் குறிப்பாக இந்த சின்ன குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையை தூங்க விடக்கூடாது. சின்ன குழந்தையினுடைய தலை முடியிலே ஒரு கயிறை தாய் கட்டி அவருடைய இடத்திலே உட்கார்ந்திருப்பார். அந்த குழந்தை தூங்கினால் ஒரு சூடு சூண்டுவாள். மட்டுமல்ல, அந்த குழந்தையை தூங்க விடாமல் வைத்திருப்பாள். அந்த குழந்தை இடத்திலே சொல்லி கொடுத்திருப்பாள். என்ன? தாத்தா தாத்தா, ஏன் தாத்தா இந்த ராத்திரி நீளுகிறது? ஏன் தாத்தா நாம் இன்றைக்கு இந்த கசப்பான கீரைகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? ஏன் தாத்தா கறி சுட்டு வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் தாத்தா இப்படி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்று கேள்விகளை கேட்க வேண்டும். அப்பொழுது தாத்தா மீட்பின் வரலாற்றை அந்த பிள்ளைக்கு சொல்லுவார், கடத்துவார். அந்த கடத்தல் தான் பாஸ்கா. அவர்கள் அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வாழ்வை நோக்கி, பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டை நோக்கி அவர்கள் கடந்து வந்தார்களே, அடிமை நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்தார்களே, அந்த கடத்துதலை, அந்த நினைவலைகளை அவர் இப்பொழுது பிள்ளைகளுக்கு கடத்துவார். இந்த பின்னணியில் தான் பாஸ்கா கொண்டாடப்படும். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பின்னணியில் நமக்கு இன்றைக்கு திருவெளிப்பு திருப்பலி கொண்டாடப்படுகிறது. திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான திருவெளிப்பு இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் திருவெளிப்பு என்றெல்லாம் நிறைய கொண்டாடுகிறார்கள். அது பொருளற்றது. இந்த திருவெளிப்பை பொருளுள்ளதாக கொண்டாட வேண்டும். அதை முழுமையாக கொண்டாட வேண்டும். நீங்கள் முழுமையாக கொண்டாடுவதாக இருந்தால் இன்றைக்கு மீட்பின் வரலாறு முழுவதையும் கேட்க வேண்டும். அந்த பகுதியாக கேட்கிற பொழுது அதற்கு பதிலுரை பாடலர் வழியாக நாம் பதில் சொல்லுதல் வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 9 வாசகங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதை காலத்தின் அருமை கருதி, மக்களுடைய தேவை கருதி நீங்கள் சுருக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு தளர்வு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான ஒரு திருவெளிப்பு பாஸ்காவை கொண்டாட வேண்டும் என்றால் அதை முழுமையாக கொண்டாட வேண்டும். நான் ஒரு முறை இத்தாலி நாட்டிலே இப்படி ஒரு பாஸ்காவை கொண்டாடினேன். அந்த பாஸ்காவிலே குழந்தைகள் கேள்விகள் கேட்பார்கள். அவர்கள் கேட்பார்கள், இந்த பீடத்தில் வைத்திருக்கிற மெழுகுதிரிக்கு என்ன பொருள்? இந்த பாஸ்கா மெழுகுதிரிக்கு என்ன பொருள்? இங்கு பூக்களை வைத்திருக்கிறீர்களே, 40 நாட்கள் வைக்காமல் இருந்தீர்களே, இதற்கு என்ன பொருள்? குருவானவர் அணிந்திருக்கிற இந்த தங்க நிற உடைக்கு என்ன பொருள்? அவர்கள் பல கேள்விகளை இப்படி அடுக்கடுக்காக கேட்பார்கள். பெரியவர்களை கேட்கலாம், அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளை கேட்கலாம், உபதேசியாரை கேட்கலாம், குருவை கேட்கலாம். ஒவ்வொருவரும் பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எதை நம்புகிறோமோ அதை குறித்து நமக்கு தெளிவு வேண்டும், பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த நாள் குழந்தைகளுக்கு ஒரு பாஸ்காவின் மறைபொருளை கடத்துகிற, சொல்லிக் கொடுக்கிற, பயிற்றுவிக்கிற ஒரு நாளாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பின்னணியில் தான் நம்முடைய வழிபாடு மிகவும் பொருளுள்ளதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒளி வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு, திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்கிற வழிபாடு, நற்கருணை வழிபாடு என்று மிகவும் பொருளுள்ள விதத்திலே நாம் இந்த இரவு முழுவதும் விழித்திருந்து கொண்டாடுகிற விதத்திலே அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எவ்வளவு பொருளுள்ளதாக, யாரும் தூங்காமல் விழித்திருக்க வைக்கும்படியாக வைக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். சரி, இது ஒரு புறத்தில் இருக்கட்டும். இந்த நள்ளிரவில் நமக்கு தரப்படுகிற நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். இதை குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக 7 தலைப்புகளிலே, 7 கருத்துகளிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவருடைய உயிர்ப்பு பற்றி இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது.
நாம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஓய்வு நாளுக்கு பின், ஓய்வு நாள் என்பது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி முடிய. சனிக்கிழமை மாலை 6:01 ஓய்வு நாள் முடிந்து புதிய நாள் தொடங்கி விடுகிறது. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில், ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறார்கள். ஸோ அன்று மாலை 6:01 அல்ல, அந்த நாள் முடிந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். ஏன் இவர்கள் செல்லுகிறார்கள்? மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு தொடர்ச்சியாக இதனை சொல்லிக் கொண்டு வருகிறார். இதே 27ஆம் அதிகாரம் வசனம் 61 நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அங்கே யோசேப்பு போய் அனுமதி பெற்று வந்து ஆண்டவருடைய உடலை மெல்லிய துணியில் சுற்றி கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அவ்வாறு வைத்து ஒரு பெருங்கல்லை உருட்டி அதை மூடிவிட்டு போனார். வசனம் 61 பாருங்கள். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் எதிரே உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த பார்த்தல், கேட்டல், நடத்தல் என்பது மிக முக்கியம். சீடத்துவ வாழ்க்கைக்கு இது மிக முக்கியம். நாம் பார்ப்பதால், நாம் கேட்பதால் நம்முடைய நம்பிக்கை பெருகிறது. நாம் பார்க்க வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும், நாம் கேட்க வேண்டும். அது மிக முக்கியம். இவர்கள் அதை பார்த்தார்கள். இந்த பெண்மணிகள், ரெண்டுடைய பெயர் அங்கே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இந்த விடியற் காலையிலே இந்த 2 பெண்மணிகள், யாரு? மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். மற்ற நற்செய்தி நூல்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர்கள் அங்கு அரைகுறையாக அவருடைய அடக்கம் அவசர கதியில் நடந்தது. ஆகவே நறுமணப் பொருட்கள் கொண்டு போய் அவருடைய உடலை இன்னும் அழகுபடுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செல்வது போல் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இவர்கள் அதற்காக அல்ல, இவர்கள் பார்க்க சென்றார்கள். பார்த்தல் அப்படிங்கிறது மிக முக்கியம் சீடத்துவ வாழ்க்கைக்கு. கேட்டல் என்பது மிக முக்கியம், செயல்படுதல் மிக முக்கியம். ஆகவே இவர்கள் சீடராக செயல்படுதல் இங்கே மத்தேயு நற்செய்தியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் படிப்பினை என்ன? அவர்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை நம்பி இருக்க வேண்டும். நான் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன், நான் கல்லறையிலேயே முடங்கிவிட மாட்டேன், ஆண்டவர் என்னை உயிர் தெழச் செய்வார் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் நம்பி இருக்க வேண்டும். ஆகவேதான் மற்றவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கி ஒடுங்கி அவர்கள் ஓரங்கட்டிவிட, நேரம் பார்த்திருந்து அங்கு சூரியன் உதிக்கிறது, அந்த விடியலிலே, அந்த கருக்களிலே, அந்த அதிகாலையிலே, அந்த விடியற் காலையிலேயே அவர்கள் கல்லறையை நோக்கி, இந்த கல்லறையை பார்க்க, ஆண்டவரை பார்க்க அவர்கள் சென்றார்கள் என்பதாகும். உயிர்ப்பு என்பது என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளில், வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொள்வதாகும். மகதலா மரியா வேறொரு மரியாவை போல நம்பிக்கை கொள்வதாகும். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல வளர்த்தால் நாம் உயிர்ப்பின் அனுபவத்தை பெறுவோம். மற்றவங்க ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காது. இவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை. இது முதலாவது. இரண்டாவது, உயிர்ப்பு என்பது என்ன? ஈஸ்டர் ஃபார் அஸ் இஸ் பவர். அது வல்லமை, அது ஆற்றல், விண்ணிலிருந்து வருகிற வல்லமை, விண்ணிலிருந்து வருகிற ஆற்றல். அடுத்த வசனத்தை நீங்கள் இங்கே பாருங்கள். அங்கே திடீரென, இந்த வார்த்தை அழகாக இருக்கிறது. ஒரு பெரிய, இந்த வார்த்தை அழகாக இருக்கிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்து, ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தார், கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டினார், அதன் மேல் உட்கார்ந்தார். இவை எல்லாமே, ஒவ்வொரு சொல்லும் அதுல கடவுளுடைய வல்லமையை, ஆற்றலை, புஜ பலத்தை சொல்லுவதாக அது அமைந்திருக்கிறது. உயிர்ப்பு என்பது என்ன? விண்ணிலிருந்து வருகிற ஆற்றல். நம்மிடத்துல நாம செத்து போய் கிடக்கிறோம், நம்மிடத்துல அந்த ஆற்றல் இல்லை, அது மேலிருந்து நமக்கு அருளப்படுகிறது. அந்த ஆற்றல், நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வாழ்க்கையில் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் எவ்வளவு பெரிது பாருங்கள், எவ்வளவு கோள்கள், எவ்வளவு கேலக்சிகள், எவ்வளவு விண்மீன்கள், வானம் எப்படி விரிந்து போய்கொண்டே இருக்கிறது. கடவுள் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பிரம்மாண்டமானவர். ஆகவேதான் கடலே, காற்றே, விண்மீனே, நிலவே, இரவே, பனியே, அதுவே இதுவே ஆண்டவரை போற்று என்று நாம் சொல்லுகிறோம். கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிற பொழுது அது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பேராற்றலை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இங்கே
விண்ணக தூதர் கல்லை புரட்டி அதன் மேல் கண்ட்ரோலோடு அவர் மேல் உட்காருகிறார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை. ஆகவே நம்மை பொறுத்தவரையில் உயிர்ப்பு என்பது ஆற்றல், உயிர்ப்பு என்பது வல்லமை, உயிர்ப்பு என்பது விண்ணகத்திலிருந்து வருகிற வல்லமை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படுகிற பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே உயிர்ப்பு என்பது நம்பிக்கை, உயிர்ப்பு என்பது வல்லமை. மூன்றாவதாக உயிர்ப்பு என்பது என்ன? அவருடைய தோற்றம், இவருடைய தோற்றம் வசனம் 3, அந்த தூதருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறை பனி வெண்மை போன்றும் இருந்தது. மின்னல் நம்ம கடவுளை கண்ணால காண முடியுமா? கண்ணை மூடிக்கொள்வோம். உறை பனி வெண்மை போலும், அவ்வளவு தூய்மையான வெண்மை போலும் அது இருந்தது. உயிர்ப்பு என்பது வெண்மை, உயிர்ப்பு என்பது தூய்மை, உயிர்ப்பு என்பது ஒளி, உயிர்ப்பு என்பது பேரொளி, கண்ணை கூசச் செய்கின்ற ஆற்றல் மிகு ஒளி. ஆம், அது இருளுக்கு எதிர், பாவத்திற்கு எதிர், அது அழிவுக்கு எதிர், அது சாவுக்கு எதிர், தீமைக்கு எதிரானது. ஆகவே உயிர்ப்பு என்பது தூய்மை என்பதனை நாம் உணர்தல் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தூய்மைக்கு எதிரான, பரிசுத்தத்துக்கு எதிரான பல காரியங்கள் இருக்கின்றன. அசுத்த வார்த்தைகள், அசுத்த உறவுகள், அசுத்த நண்பர்கள், அசுத்த நூல்கள், அசுத்த படங்கள், இவைகளெல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் ஒழித்து கட்டினால்தான் நாம் அந்த தூய்மையான உயிர்ப்பை உணர முடியும். உயிர்ப்பு என்பது தூய்மை, அதனை இந்த வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அடுத்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம், அந்த வானதூதர் பெண்களை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று அவர் சொன்னார். நீங்கள் அஞ்சாதீர்கள். இந்த ஆற்றல் வெளிப்படுகிற பொழுது அங்கு காவல் காத்து கொண்டிருக்கிற காவல் வீரர்கள் நடுக்கமுற்றார்கள், செத்தவர்கள் போல் ஆனார்கள். இந்த பெண்மணிகளுக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் காண கூடாதவற்றை அவர்கள் இப்பொழுது பார்த்து அனுபவிக்க கூடாதவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உள்ளம் சற்று கலங்கி இருக்க வேண்டும். அந்த காவலர்களுக்கு அல்ல, மாறாக இந்த பெண்மணிகளுக்கு ஆண்டவருடைய தூதர் சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள். உயிர்ப்பு என்பது பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்கிற ஆறுதல் மொழி. அதை நாம் உள்ளத்தில் உணர்தல் வேண்டும். அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், விவிலியத்திலே 365 தடவைகள் அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள் என்கிற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அதை தேடி பார்த்து தனியாக படிக்க வேண்டும். வருடத்திற்கு 365 நாட்கள் இருக்கின்றன. இந்த 365 நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த இறை வார்த்தை வாக்குறுதியாக நமக்கு சொல்லுகிறது, அஞ்சாதே, பயப்படாதே என்று நமக்கு சொல்லுகிறது. பயம், நிறைய திரைப்படங்கள்ல பாருங்க, அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பயம் இருக்கக்கூடாது, அச்சம் இருக்கக்கூடாது. அச்சம் தேவையே தேவையில்லை. கடவுளை நம்புகிறவர்களுக்கு அச்சம் தேவையே இல்லை. இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கும், இந்த வாழ்க்கையிலே வாழ்வதற்கும், வாழ்க்கையின் சவால்களை நாம் வெற்றி கொள்வதற்கும், தடைகளை மேற்கொள்வதற்கும் நம்முடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட அச்சம் கொள்ளக்கூடாது. அச்சம் வரத்தான் செய்யும், ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக அச்சமின்றி நாம் வாழுதல் வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் அழகாக சொல்லித் தருகிறது, அஞ்சாதீர்கள். ஆகவே உயிர்ப்பு என்பது அஞ்சாதே என்னும் ஆறுதல் மொழி. அடுத்ததாக நாம் இங்கே பார்க்கின்றோம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் வைத்த இடத்தை நீங்கள் பாருங்கள், நீங்கள் சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கிறார் என்பதனை சொல்லுங்கள், சீடருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் அங்கே போய்கொண்டிருக்கிறார் கலிலேயாவுக்கு என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே புறப்பட்டு செல்லுகிறார்கள். இப்பொழுது அங்கே வழியில் ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். ஷலோம், சமாதானம், அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உள்ளத்தில் உண்டாகுக என்று சொல்லி வாழ்த்து சொல்லுகிறார். நாமளா இருந்தா அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம்? என்ன பேதுரு, வா வா வா, அன்னைக்கு நான் அந்த இவ்வளவு கஷ்டப்பட்ட பொழுது நீ எங்க போயிருந்த, சொல்லு சொல்லு என்று நாம சொல்லியிருப்போம். நீ என்னப்பா வார்த்தை பேசிக்கிட்டு இருந்த என்று ஒருவரை குறித்து கேட்டிருப்போம். ஆண்டவர் இந்த பழைய கணக்குகள், பாவ கணக்குகளை எல்லாம் கருத்தில் கொள்வதே கிடையாது.
ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு தர விரும்புகிறவர். ஆண்டவர் நம்மோடு புதிய உறவை ஏற்படுத்த விரும்புகிறவர். ஆண்டவர் நமக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறவர். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். திருப்பாடல் 112:15 சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார். எதற்காக? நமக்கு ஆசி வழங்க நினைவு கூறுகிறார். ஆம், ஆண்டவர் இந்த இடத்துல மீண்டும் வருகிற பொழுது பழசெல்லாம் கிளறி கிண்டி காயப்படுத்தி பிறகு மன்னிப்பு கேட்க வச்சு அவர் நம்மை சொல்வதற்காக அல்ல, மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு வாழ்க, அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தை சொல்கிறார். ஆகவே உயிர்ப்பு என்பது என்ன? உயிர்ப்பு என்பது ஆசி, உயிர்ப்பு என்பது வாழ்க, உயிர்ப்பு என்பது அமைதி உள்ளத்தில் உரித்தாகுக என்னும் ஆசி மொழி. ஆறாவதாக உயிர்ப்பு என்பது என்ன? உயிர்ப்பு என்பது உறவு. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் இவ்வாறு கலிலேயாவுக்கு செல்லுகிற பொழுது விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். உள்ளத்தில் அச்சம் இருக்கிறது. அதே வேளையில் ஆண்டவரை பெருமகிழ்ச்சியுடன் சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவர் அவர்களை எதிர்கொண்டு வந்து அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு உறவை மீட்டெடுக்க விரும்புகிறார். பேக் ஸ்லைடிங், பின்வாங்குதல், சறுக்குதல், மறுதளித்தல், ஓடி போதல், துரோகம் செய்தல், இவற்றையெல்லாம் அவர் கணக்கில் கொள்ளவே இல்லை. உயிர்ப்பு என்பது உறவு கொள்ளுதல், புது வாழ்வு. உயிர்ப்பு என்பது மீண்டும் அந்த வாழ்வை சரி செய்தல், உறவு கொள்ளுதல். அதுதான் மிக முக்கியம். இயேசு ரீபில்டிங் த ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் டிசைபிள்ஸ். தனக்கு எதிராக துரோகம் செய்தவர்களோடு உறவை அவர் மேற்கொள்கிறார். விண்ணகத்தந்தை மனிதகுலத்தோடு முறிந்து போயிருந்த உறவை அவர் சரி செய்தார். இயேசு அதை நமக்கு உயிர்ப்பிலே மிக அழகாக நமக்கு செய்து காட்டுகிறார். ஏழாவது, உயிர்ப்பு என்பது என்ன? உயிர்ப்பு என்பது நற்செய்தி பணி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை மத்திய நற்செய்தியில் கவனியுங்கள். நீங்கள் என்ன செய்யணுமா? கலிலேயாவுக்கு செல்லுங்கள், அங்கே என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உயிர்த்த இயேசுவை காண வேண்டும் என்றால் நாம் கலிலேயாவுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே கொடுக்கப்படுகிறது. நமக்கு தெரியும், கலிலேயா என்பது கலகக்காரர்களுடைய பூமி. கலிலேயா என்பது பிற இனத்தவர் இணைந்து வாழுகிற ஒரு பூமி. கலிலேயா என்பது உண்மையிலே பிரச்சனைக்குரிய ஒரு பகுதி. கலிலேயர்களுடைய இரத்தத்தை பிலாத்து பலியில் கலந்தான் என்கிற குறிப்பினை நாம் அறிவோம். ஏனென்றால் அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள், தேசிய நீரோட்டத்தில் இணையாதவர்கள், அவர்கள் எப்பொழுதும் வம்புக்கு இழுப்பார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார், நான் பணியாற்றி அந்த இடங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, உயிர்த்த இயேசுவை காண வேண்டும் என்றால் நாம் கலிலேயாவுக்குத்தான் சென்றாக வேண்டும். அதற்காக இங்கிருந்து நாம் டிக்கெட் போட்டு பிளேன் பிடிச்சு கலிலேயாவுக்கு போக முடியுமா? இன்றைக்கு இந்த வளைகுடா நாடுகளிலே, மிகவும் குறிப்பாக ஆண்டவர் வாழ்ந்த இந்த இஸ்ரேல் நாட்டிலே மிகப்பெரிய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருப்பயணங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. மிகவும் குறைந்த அளவில் தான் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டு புனித நாடுகளிலே திருப்பயண பவனிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் மக்கள் உயிரோடு வாழ்வதே பெரிய கஷ்டமாக இருக்கிறது. பயந்து பயந்து குருத்தோலை பவனி கிடையாது, பல நிகழ்ச்சிகள் இங்கு கிடையாது என்று அங்கிருந்து வரக்கூடிய இமெயில்கள், செய்திகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் இங்கிருந்து டிக்கெட்டை போட்டு கலிலேயாவுக்கு போனால் அங்கே போய் இயேசுவை பார்த்து விட முடியுமா? கிடையாது. அது ஒரு உருவகம், அது ஒரு அடையாளம். அது சொல்ல வருகிற செய்தி என்ன? எங்கெங்கெல்லாம் கலகங்கள் இருக்கின்றனவோ, எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றனவோ, எங்கெங்கெல்லாம் நெருக்கடிகள் இருக்கின்றனவோ அங்கு செல்லுங்கள். பிரச்சனைகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காணுங்கள். ஈடுபாட்டோடு உழையுங்கள். ஈடுபாட்டில் மலர்வது இறையாட்சி. தேமே என்று ஒதுங்கி இருக்காதீர்கள். ஒதுங்கி இருந்தால் இயேசு உங்களோடு இருக்க மாட்டார். உயிர்த்த இயேசுனுடைய அனுபவத்தை நீங்கள் காண மாட்டீர்கள். நீங்கள் ஈடுபட்டு, நீங்கள் அதில் முழுமையாக உங்களை கையடித்து, அர்ப்பணித்து, ஒத்துழைத்து இறையாட்சியை நிறுவீர்கள். காயப்பட்ட இடங்களிலே காயங்களை கட்டுங்கள். கசப்பு நிறைந்த இடத்திலே கசப்பை அகற்றுங்கள். பகைமை, வெறுப்பு இருக்கிற இடத்திலே அவற்றுக்கு மருந்து போடுங்கள். நீங்கள் மக்கள் பழி வாங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மன்னிக்க செய்யுங்கள். கலிலேயாவுக்கு செல்லுங்கள். கலிலேயா இன்றைக்கு உங்கள் வீடாக இருக்கலாம். கலிலேயா நீங்கள் பணி செய்கிற இடமாக இருக்கலாம். கலிலேயா உங்கள் தெருவாக இருக்கலாம். கலிலேயா உங்களுடைய அன்பியமாக இருக்கலாம். கலிலேயா உங்கள் ஊராக இருக்கலாம். கலிலேயா எது என்பது உங்களுக்குத்தான் தெரியும். ஆனால் அங்கே செல்லுங்கள், துணிச்சலோடு செல்லுங்கள்.
இயேசு உயிர்த்தார், ஹல்லேலூயா என்று உறக்கச் சொல்லுங்கள். அவ்வாறு உயிர்ப்பு என்பது நற்செய்தி பணி, நற்செய்திக்கு சான்று பகர்தல். ஆகவே இந்த மத்தேயு நற்செய்தி நமக்கு உயிர்ப்பு என்றால் என்ன என்பதனை அழகாக விளக்குவதை பார்க்கிறோம். உயிர்ப்பு என்பது நம்பிக்கை, உயிர்ப்பு என்பது வல்லமை, உயிர்ப்பு என்பது தூய்மை, உயிர்ப்பு என்பது அஞ்சாதே என்னும் உறுதிமொழி, உயிர்ப்பு என்பது வாழ்க அமைதி உரித்தாகுக என்னும் ஆசீர், உயிர்ப்பு என்பது மீண்டும் உறவு கொள்ளுதல், உறவை கட்டி எழுப்புதல், நிறைவாக உயிர்ப்பு என்பது நற்செய்தி பணி. ஆம், இயேசு உண்மையாகவே உயிர்த்தார். இந்த பணிகளை நாம் செய்கிற பொழுது உயிர்த்த இயேசுவினுடைய உடனிருப்பை, உயிர்த்த இயேசுவினுடைய ஆற்றலை, உயிர்த்த இயேசு நம்மை உந்தி தள்ளி இந்த வாழ்வை வாழச் செய்கிற புது வாழ்வை நாம் காண்போம். அப்படி அந்த உயிர்த்த இயேசு அனுபவத்திலே நாம் சான்று பகர்வோம். உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இயேசு உண்மையாகவே உயிர்த்தார். ஹல்லேலூயா, ஆமேன்.